இந்த மக்கள் நிறைய எருமைகளை தண்ணிக்குள்ள அனுப்புறாங்க. அவங்களுடைய வீடெல்லாம் அந்த தண்ணிக்கு பக்கத்துல தான் இருக்குது. அப்படி உள்ள அனுப்பக்கூடிய எல்லா எருமைகளுடைய உடம்புலையும் ஸ்ட்ராங்கான இரும்பு சங்கிலிகளை கட்டி தான் அனுப்புறாங்க. இப்ப அந்த எல்லா எருமை மாடுகளும் தண்ணிக்கு நடுவுல போன உடனே சுத்தி நின்னுட்டு இருந்த அந்த கிராம மக்கள்லாம் அதுங்களை அப்படியே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றாங்க. அப்ப சடனா ஏதோ ஒரு உயிரினம் அந்த எருமை மாடுகளை நோக்கி பயங்கர வேகமா வருது. வந்த அடுத்த செகண்டே ஒரு எருமையை பிடிச்சி அப்படியே உள்ள இழுத்து சில நொடிகள்லயே அப்படியே சாகடிச்சிருது. அதை சாகடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஒவ்வொரு எருமை மாடுகளையும் ஒவ்வொன்னா பிடிச்சி அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த சுத்தி நின்னுட்டு இருந்த கிராம மக்கள்லாம் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அந்த உயிரினமும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கக்கூடிய எல்லா எருமைகளையும் சாகடிச்சிருது. அப்போ ஒரு நபர் சத்தமா பெல் அடிக்கிறாரு. அந்த சத்தம் கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் வீலை சுத்தி விட்டு அந்த சங்கிலிகள் எல்லாம் பிடிச்சி அப்படியே அவங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த செயின்லாம் ஒரு இன்ச்சு கூட இவங்க பக்கம் வரவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த உயிரினம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப திடீர்னு ஒரு செயின் கட் ஆயிடுது. உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் மற்ற செயினை போய் வேக வேகமா பிடிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த செயின் எல்லாம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பின்னிங் வீலே உடைஞ்சு போய் எல்லா செயினுமே அருந்துருது. அதனால அதை பிடிச்சிட்டு இருந்த மக்கள்லாம் போய் அப்படியே எகிரி போய் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உயிரினம் அந்த ஸ்பின்னிங் வீலையே பிடிச்சி இழுத்து அப்படியே தண்ணிக்குள்ள போட்டுருது. இந்த கிராம மக்கள்லாம் எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த உயிரினத்தை பிடிக்கவே முடியல. அப்போதான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய போட் வருது. அந்த போட்ல ஒருத்தர் கையில ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்காரு. இப்ப அந்த உயிரினமும் அந்த போட்டை நோக்கி வேகமா வருது. அந்த நபர் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரே அடியில அந்த உயிரினத்தை கொன்னுறாரு.